வாங்க நம்ம தோட்டத்தில் ஸ்ட்ராபெரி பறிக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி செடி வந்து போன வருஷம் வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். போன வருஷம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் காய்ச்சது, ஒரு 4-5 ஃப்ரூட்ஸ் தான் வந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் வாரத்துக்கு ஒரு 1 கிலோ வந்துட்டு ஸ்ட்ராபெரி காய்க்குது. ஒரு செடி தான், அது வந்துட்டு அப்படியே படர்ந்து 2-3 செடியாக வந்துட்டு வேர் வந்துடுச்சு. ஸ்ட்ராபெரியிலே ஒரே ஒரு அந்த கன்று மட்டும் வச்சாலே போதும், அப்படியே ஃபுல்லும் படர்ந்துடும். நாங்கள் வர 2 வாரமாக வந்துட்டு ஊருக்கு போயாச்சு. ஸோ ஸ்ட்ராபெரி பார்த்திங்க அப்படின்னாக்க நிறைய ஸ்ட்ராபெரி ஒரு 2 கேஜி கிட்டத்தட்ட இருக்குது. ஒரு 1 கேஜி வந்துட்டு அணிலே வந்து சாப்பிட்ருக்கு. அதுக்கு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. எட்டுக்கு இவ்வளோ பழம் இருக்கே, எந்த பழத்தை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் கடிச்சு வச்சுருந்தது. அது கடிச்சதெல்லாம் போனது, மிச்சம் வந்துட்டு நல்ல பழமாக இருந்தது. வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 1 கேஜி வந்துச்சு. அது வந்து 2 பாக்கெட்டில் ஃப்ரோசன் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிறது வந்துட்டு மில்க் ஷேக் போட்டாச்சு. இப்போலாம் வாரம் வாரம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்துட்டு நாங்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கார்டன் வளர்க்குறதுல வந்துட்டு ஸ்ட்ராபெரி செடி கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வைங்க. மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லை. அந்த செடி காயாமல் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றினாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு காயுமே நல்லா காய்க்கும். அதாவது ஸ்ட்ராபெரி பழம் வந்துட்டு நல்லா காய்க்கும். நம்ம வந்துட்டு ஒரு செடி வச்சு அதில் பழம் காய்ச்சி அதை நம்ம சாப்பிட்றது வரைக்கும் அந்த ஃபீலே தனி தான். ட்ரை பண்ணி பாருங்கள்.